தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்டுடைய எக்ஸாம் அப்படின்றது 23ஆம் தேதி நடந்துடுது. அந்த 23ஆம் தேதி ஜூன் 23ஆம் தேதி 1563 பேருக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த 1563 பேருக்குமே கிரேஸ் மார்க் கொடுத்து தான் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த மாணவர்களுக்கு எக்ஸாம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அது 23ஆம் தேதி மதியம் ஸ்டார்ட் ஆகி எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 750 மாணவர்கள் எழுதவே இல்லை. 50% கிட்ட மாணவர்கள் எழுதவே இல்லை. ரிமைனிங் இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அது இப்போ பெரும்பாலும் எழுதின மாணவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, மதிப்பெண் சற்று குறைவாக இருக்கிற மாணவர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, திரும்ப நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் ஏற்கனவே எடுத்த மதிப்பெண்ணோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 813 மாணவர்கள்கிட்ட எழுதியிருக்காங்க. எழுதாத மாணவர்கள் 750 மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட மாணவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்கன்னா, அந்த ஏற்கனவே எழுதின நீட்டில் ஸ்கோர் அதிகமாக எடுத்திருப்பாங்க. மதிப்பெண் அதிகமாக எடுத்த மாணவர்களாக இருப்பாங்க. அதிகமாக எடுத்திருந்தால் அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூட வாய்ப்பு இருந்திருக்கும். மேபி அதனால் கூட அவங்க வராமல் இருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு சில மாணவர்கள் எங்கடா அதை திருப்பி நம்ம போய் எழுதுறது, இருக்கிற மதிப்பெண்ணே நமக்கு போதும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் வேறு ஏதாவது கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் கூட வராமல் இருக்கலாம். ஆனால் அதில் பெரும்பாலான மாணவர்கள், வராத மாணவர்களில் பெரும்பாலான மாணவர்களோட மதிப்பெண் என்பது ஏற்கனவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. அதனால தான் கண்டிப்பாக இவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இதை நாம் மட்டும் இல்லை, சிபிஐயும் அதான் நினைக்குது. என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி அந்த நீட் ஸ்கேமில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே யாரெல்லாம் தவறு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள்கிட்ட விசாரணை போயிட்டுருக்கு. இது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் விசாரணை நடக்கணுமோ அந்த பக்கம் விசாரணைகள்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிட்ருக்கு. இப்போ அந்த சிபிஐக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா, 750 மாணவர்கள் இந்த நீட்டுடைய எக்ஸாம் எழுதலை. அப்படி எழுதாததுனால ஏன் அவங்க எழுதாமல் இருந்தாங்க அப்படின்ற காரணத்தை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சந்தேகப்படுவாங்க கண்டிப்பாக. அந்த சந்தேகன்றது சிபிஐக்கு மட்டுமே கிடையாது, நமக்குமே கண்டிப்பாக அந்த சந்தேகம் வரும். ஒன்று, மதிப்பெண் அதிகமாக இருக்கும். அந்த மதிப்பெண் அதிகமாக இருந்ததுன்னா இவங்களும் அந்த தவறு செய்த மாணவர்களில் ஒரு ஆளாக இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த நீட் ஸ்கேமில் ஈடுபட்ட மாணவர்களாக இருப்பாங்களோ, இவங்களுக்கு ஏதாவது கேள்வித்தாள் வழியாக இவங்க அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ, அதனால் இவங்க வராமல் இருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக எழும். அதனால தான் அந்த 750 மாணவர்கள்கிட்டையுமே இப்போ விசாரணையை துவங்க போகிறாங்க சிபிஐ. ஸோ இதெல்லாம் சிபிஐ போகிற அந்த வழி அப்படின்றது மிகச்சரியாகவே இருந்துகிட்ருக்கு. இப்போ ரொம்ப கவலையில் இருக்கிற, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள், நம்ம தமிழகத்து மாணவர்கள்லாம் திரும்ப திரும்ப படித்து ரிப்பீட் பண்ணி எழுதி பணத்தை கட்டி கட்டி படித்து ரொம்ப செலவு பண்ணி படித்த மாணவர்கள் எல்லாருமே ஓரளவு மனசு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும். என்னென்னா, எல்லாரோட முழு கோரிக்கையுமே தவறு செஞ்சவங்கள தண்டனை கொடுக்கணும். அவங்களால மற்றவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதற்குண்டான தீர்வு என்னவோ அந்த தீர்வை கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதன்படி தான் இப்போ இந்த ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு. சிபிஐ கொடுத்த அந்த ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எதனால் வரலன்ற கேள்விக்கு அவங்க ஆன்சர் கிடைச்சிதுன்னா அடுத்த ப்ராசஸ் போகும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் சில விசாரணையில் இன்னும் சில தகவல்களும் வெளிவரதுள்ள வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது போக போக தெரியும் என்னோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.